இந்த கூறிக்கை இந்த கூறிக்கை எல்லாமே நம்ம சமர்ப்பிச்சிட்டோம். ஓகே, இது எல்லாமே அரசாங்கத்தை சொல்லி என்னென்ன நம்மளோட சமுதாயத்தோட முக்கியத்துவ இது மாயிக்கா எங்களுக்கு படுதோ அது இதெல்லாமே அவர்கிட்ட டிசம்பர்லேயே கொடுத்தாச்சு. 2 பேர்த்திட்டும் கொடுத்தோம். அதாவது எக்கனாமி மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டும். இந்த 13வது மினிஸ்டர் திட்டத்தை இது அமலுக்கு கொண்டுட்டு வருன்னு அதை தான் நம்ம சொன்னோம். அதாவது இந்த இதை வச்சு தான் எந்த மிட்ராவோட இது இந்த ரஞ்சாங்கம் கத்திகா பிளாஸ் அதில் கொண்டு வந்தால் தான் அது அந்த சிறப்பான திட்டத்தை நம்ம இது பலன் அடையுதான் நம்ம சமுதாயம் ஒரு உன்னத இடத்துக்கு கொண்டு போகிறாங்களா இது எல்லாமே தெரியறதுக்கு தான் இந்த இது நம்மளோட கோரிக்கை. அரசாங்கத்திட்ட ஒரு 800 மில்லியனு தமிழ் பள்ளிக்குன்னு அமைக்கப்பட்டது. அதாவது தத்தோஸ்ரீ நஜீப் காலகட்டத்தில் எல்லா தமிழ் பள்ளியும் அரசாங்க தமிழ் பள்ளியும் கட்டப்பட்டது. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு தேவைகள் இல்லை. ஆனால் மெயின்டெனன்ஸ் தேவை. இது தொடர்ந்து இருக்கிறதுக்கு சில தமிழ் பள்ளிகள் இன்னும் கட்டாத தமிழ் பள்ளிகள் 10 மாணவர்கள், 13 மாணவர்கள், 30 மாணவர்கள், 50 மாணவர்கள், இது தாங்க நம்ம இப்போ என்ன செய்கிறோம். அந்த டைமில் ஒரு கிளாஸ்டர் கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சு அஸ்ராமா வச்சிடலான்னு கூட ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆனால் அது அமலுக்கு கொண்டுட்டு வரல. ஸோ அந்த மாதிரி உள்ள சிந்தனை எல்லாமே அரசாங்கம் முன்வைத்து பார்த்து அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இதை கொண்டு வந்தால் தான் நம்ம இந்த மாணவர்கள் குறையிற சம்பவத்தை நம்ம தவிர்க்க முடியும். பள்ளிகள் பாருங்கள், சென்தோசாவில் முன்ன ஒரே தமிழ் பள்ளி இருந்துச்சு. இது கம்போஜாவா 3 மைல். அதுக்கப்புறம் இங்கே இந்த பள்ளி பின்னால் சிம்பானிமா, நடுவில் சந்தோஷா. இந்த பள்ளி கட்டுறது நிலத்தில் நாங்கள் எடுத்து போட்டோம். அரசாங்கமாக திருப்பி இந்த மாநில அரசாங்கம் பக்கத்தில் இருந்தால் கூட அவங்க கட்டுறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு. நம்ம மத்திய அரசாங்கம் காசு கொடுத்து அந்த ஸ்கூலில் கட்டப்பட்டது. இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. ஸோ லைசன்னு உடனே இவங்க எடுத்துருவாங்க போயிடுவாங்கன்னு இல்லைங்க. சஸ்பெண்ட் எடுத்து வச்சுட்டா கூட நம்ம கிளஸ்டர் ஸ்கூலில் போட்டு அவங்களுக்கு அஸ்ராமா கொடுத்து அது இன்னும் பெட்டருங்க. நம்ம கொடுக்குற காசு நம்ம இப்போ அவங்க கேட்குற காசை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் கொடுங்க, அஸ்ராமா கொடுங்க, தங்கட்டும். இப்போ ஒரு திட்டம் ஸ்லாங் ஒரு அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஸ்கூல் பெட்லாம் போட்டுட்டு மாணவர்களை தங்க வைக்க போகிறோம் அப்படி இப்படின்னு. அவங்க வேறு இடத்துலேருந்து கொண்டு வராங்க. வேறு நல்ல திட்டம் இது தான் ஸ்கூலா காசு திட்டத்தை கொண்டுட்டு வருது அந்த டைமில். ஸோ இப்போ அவங்க செய்கிறது குட். இப்போ அதே மாதிரி மற்ற செஞ்சால் நம்மளுக்கு என்ன? இன்னும் நான் சொல்கிறேன், அரசாங்க பள்ளியில், அதாவது தமிழ் பள்ளி அரசாங்கத்து கீழே இருக்கிற பள்ளிகள், அரசாங்க பள்ளிகளில் தமிழில் வலியுறுத்தணுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அந்த அபிப்பிராயம் அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு. அந்த அபிப்பிராயத்துக்கு இந்த மாதிரினா தமிழ் பள்ளியெலாம் மூட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அப்போ நம்ம தமிழ் பள்ளி என்ன ஆகுதுங்க? இதை யோசித்து ஒரு 50,000 மாணவர்கள் தமிழே கற்றுக்காமல் அரசாங்க பள்ளியிலேருந்து போய்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய இழப்பு தானுங்க நம்ம ஆளுங்களுக்கு கடந்த காலத்துலேருந்து. ஸோ இதை ஒரு 2000 டீச்சரை கூட எடுக்கிற வாய்ப்பு வரும். தமிழ் கற்றுக்கிட்டா டீச்சராக ஆகிறது மட்டும்தான் இப்போ ஒரு இதாக இருக்குது. அந்த இது கூட நம்ம கொண்டுட்டு வரலன்னா, ஸோ இதை வலியுறுத்துறதுக்குள்ளார கொஞ்சம் சம்மந்தப்பட்டவங்களாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு நம்ம ஆளுங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்களே பிள்ளைய, அது எல்லாமே வாத்தியாரோட வாத்தியாரோட பொறுப்புன்னு நினச்சிட்றாங்க. அவங்க திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இப்போ உள்ள மாணவர்கள் கொஞ்சம் மாறிடுறாங்க. இப்போ எல்லாம் படித்த தாயார்கள் தாப்பனார்கள் கூட்டுன்னு செக் பண்ணுறாங்க, போகிறாங்க, படிக்கிறாங்களா. முன்னெல்லாம் அப்படி இல்லை. அதே மாதிரி
இவங்க ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு காலேஜுக்கு போகிற மாணவர்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு கூப்பிட்டு எதுவும் பேசாமல் போகாமல் இருந்தால் எப்படிங்க அந்த பிள்ளையோட நிலவரம் தெரியும்? இவங்க தாயார் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த குழந்தை இழந்துருச்சு. நம்ம யாரையும் மனசு புண்படுத்துறதுக்கு சொல்லல. மற்றவர்கள் வெளியே இருக்கிறவர்களுக்கு இது எல்லாமே ஒரு பாடம். நம்ம குழந்தைகளை எப்படி அவங்க என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, நம்ம தாங்க பார்த்துக்கணும். குழந்தைங்கள மற்றவங்களா பார்த்துக்குவாங்க? அவங்க இப்போ என் பிள்ளைங்களாம் ஒரு நாள் சொல்லியிருந்தாலே உடனே ஓடி போயிருப்பாங்க போய் கொண்டு வரதுக்கு. பிரச்சனை இருந்தால் கூட மற்றவங்கள கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருப்பாங்க. இதை அவங்க நினைக்கணும். ஒரு குழந்தையோட நிலவரம் புரியலன்னா நம்ம என்ன சொல்கிறது? தப்பு தாயார் தப்புனா தான் குறை சொல்ல முடியும். அப்புறம் வேறு யாரை சொல்ல முடியும்? பக்கத்து வீட்டுக்காரனை சொல்ல முடியும்? பட் எங்கள் ஆனந்தவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க தாயார்கிட்ட நான் பேசினேன். ஆனால் இந்த விஷயத்தில் அந்த குழந்தை என்ன சொல்லி அவங்க தாயார் தப்புனார இது பண்ணாங்களோ மெக்கானிக்கல் வரத்துக்கோ போகிறதுக்கோன்னு தெரியல. இதில் என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்கலாம், ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. தெரியுதுங்களா? என்ன சூழ்நிலை நம்ம யாரையும் தெரியாமல் வேதனை படுத்துறதுக்கு அந்த மாதிரி ஒரு நோக்கம் இல்லை நம்மளுக்கு. அவங்க இறந்துட்டாங்க. இறந்த இது எப்படி நடந்துச்சு இந்த சம்பவம், அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு உண்மை தெரியும். அவ்வளோதான்.